கடந்த நாட்களில் நாம் சுத்தத்தை பற்றியும் சுத்தம் செய்யக்கூடிய பாத்திரங்களின் விஷயங்களை பற்றியும் நாம் ஒரு சில விஷயங்களை நாம் கற்றுக்கொண்டோம். அத்தோடு சேர்த்து அந்த பாத்திரங்களுடைய விஷயங்கள் என்னென்னவற்றெல்லாம் அடங்கும் என்கிறவற்றை பற்றி இந்நாளில் நாம் காண இருக்கின்றோம். அதாவது சுத்தம் செய்வதற்காக தண்ணீரை எவற்றிலெல்லாம் சேமித்து வைத்துக் கொள்கின்றோமோ அப்படிப்பட்ட அனைத்து விதமான பொருட்களுக்கும் வஸ்துக்களுக்கும் பாத்திரங்கள் என்று அழைக்கப்படும். அந்த வகையில் அந்த பாத்திரங்கள் எப்படி இருக்க வேண்டும், எந்த நிலையில் இருந்தால் அது சுத்தமாக கருதப்படும் என்கிறவற்றை பற்றி கடந்த வாரங்களில் கண்டோம். அதில் குறிப்பாக இன்றைய காலகட்டங்களில் பாத்திரங்கள் என்கிற வஸ்தில் அடங்குவதென்பது பெரும்பாலும் பள்ளிவாசல்களில் காணப்படும் ஹவுல் என்று அழைக்கப்படுகின்ற தண்ணீர் தொட்டி, கிணறு, தண்ணீரை எதையெல்லாம் சேமித்து வைக்க முடியுமோ அந்த அனைத்து விஷயங்களுக்கும் பாத்திரம் என்று அழைக்கப்படும். அதனுடைய அளவுகோல் என்ன, அது எப்படி இருக்க வேண்டும், எதுவரை அது சுத்தமாக கருதப்படும், எந்தெந்த வஸ்துக்கள் அதில் கலக்கும் பொழுது அது அசுத்தமாக ஆகிவிடும் என்கிறவற்றை பற்றி இன்று நாம் காண இருக்கின்றோம். உதாரணமாக ஹவுல் என்று சொன்னால் அதனுடைய அளவுகோல் என்பது 2 குல்லத். குல்லத் என்று சொன்னால் பானை என்று சொல்வார்கள். இன்றைய காலகட்டங்களில் அதை நாம் கணக்கிடுவோம் என்று சொன்னால் 10 அடி நீளம் 10 அடி அகலம், அதாவது 10 முழம். முழம் என்று சொன்னால் கிட்டத்தட்ட 1 அடி வரும். கை முழம் இருக்கிறதல்லவா, இதுவரை முழம் என்று சொல்வார்கள். அப்ப அந்த தண்ணீரை சேகரிக்கக்கூடிய தொட்டியின் அளவு எப்படி இருக்க வேண்டும் என்று சொன்னால் 10 முழம் நீளம் 10 முழம் அகலமாக இருக்க வேண்டும். இதில் பெரிய ஹவுல் என்று அழைக்கப்படுவது எப்படி இருக்க வேண்டும் என்று சொன்னால், நாம் ஒழு செய்வதற்காக அந்த தண்ணீரில் கையை விடும் பொழுது அந்த தொட்டியினுடைய ஆழம் நம் கண்ணுக்கு தெரியக்கூடாது, நம் கண்ணுக்கு புலப்படக்கூடாது, அந்த அளவிற்கு ஆழமாக இருக்க வேண்டும். அது எதுவரை சுத்தமாக இருக்கும், அதில் இருக்கக்கூடிய தண்ணீர் எதுவரை சுத்தமாக கருதப்படும், எந்தெந்த விஷயங்கள் அவற்றில் கறக்கும் பொழுது மிகையாக ஆகும் பொழுது அது அசுத்தமான நிலைக்கு ஆகிவிடும் என்பதை பற்றி நாம் இப்பொழுது காண இருக்கின்றோம். அதாவது நாம் ஏற்கனவே கண்டிருந்தோம், அதாவது பயன்படுத்தப்பட்ட தண்ணீர். நாம் ஒரு பாத்திரத்தில் ஒழு செய்கின்றோம். ஒழு செய்ததன் பிறகு நம்முடைய உறுப்புகளிலிருந்து விழக்கூடிய தண்ணீர் அதே பாத்திரத்தில் கலக்கும் பொழுது அந்த தண்ணீர் அதனுடைய நிறம், சுவை, வாடை இவையெல்லாம் மாறாமல் இருக்கும் பொழுது பொருட்டு அவை சுத்தமான தண்ணீராக கருதப்படும். அதே போல்தான் ஹவுலில் நாம் ஒழு செய்யும் பொழுது, உதாரணமாக நாம் நம்முடைய கைகளை கழுவுகின்றோம். அந்த ஹவுலில் தண்ணீரை ஒரு கையால் தண்ணீரை எடுத்து இன்னொரு கையை கழுவும் பொழுது கழுகிய தண்ணீர் அதே ஹவுலில் விழுகும் பொழுது அந்த தண்ணீர் அசுத்தமாக கருதப்படாது என்று பெரும்பாலான அறிஞர் பெருமக்கள் கூறுகின்றார்கள். அதே போல அந்த ஹவுலிலுடைய தண்ணீரை நாம் எப்பொழுது பயன்படுத்தக்கூடாது என்று சொன்னால், வெட்ட வெளியில் ஒரு பாத்திரத்தில் தண்ணீரை சேமித்து வைத்திருக்கின்றோம். அப்படி வைக்கப்பட்டிருக்கும் பொழுது சூரியனுடைய கதிர்கள், ஒளிக்கதிர்கள் அதில் நேரடியாக படும் பொழுது சூரியனுடைய வெப்பத்தால் அந்த தண்ணீர் சூடாக இருக்கும் பொழுது அந்த தண்ணீரை பயன்படுத்துவதை தவிர்க்க வேண்டும் என்று அறிஞர் பெருமக்கள் கூறுகின்றார்கள். காரணம் என்னவென்று சொன்னால், சூரிய கதிர்கள் நேரடியாக அந்த தண்ணீரில் படும் பொழுது அந்த தண்ணீரை நாம் அப்படியே பயன்படுத்தும் பொழுது நம்முடைய உடலில் வெண்குஷ்டங்கள் மற்றும் ஒரு சில தோல் வியாதிகள் வருவதன் காரணமாக அந்த தண்ணீரை பயன்படுத்துவதை விட்டும் நாம் தவிர்த்து கொள்ள வேண்டும் என்பதாக கூறுகின்றார்கள். அதே போல
நாம் பயன்படுத்தக்கூடிய தண்ணீருக்கு உரிமையாளர்கள் உண்டு. தண்ணீர் எங்கெங்கெல்லாம் நல்ல தண்ணீர்கள் இருக்கிறதோ அங்கெல்லாம் சென்று நாம் அதை பயன்படுத்தி விட முடியாது. உதாரணமாக, ஒருவர் அவருடைய தேவைக்காக ஏரிகளிலோ குளங்களிலோ குட்டைகளிலோ தண்ணீரை எடுத்து வந்து சேமித்து வாளிகளிலோ இன்ன பிற பாத்திரங்களிலோ சேமித்து வைத்திருக்கும் பொழுது அது எவர் அந்த தண்ணீரை சுமந்து வந்திருக்கின்றாரோ அந்த தண்ணீர் அவருக்கு சொந்தமானது. எனவே அவருடைய அனுமதி பெறாமல் நாம் அந்த தண்ணீரை கொண்டு சுத்தம் செய்வது கூடாது. முறையாக அவர்களிடம் அனுமதியை பெற்ற பிறகுதான் அந்த தண்ணீரை நாம் பயன்படுத்த வேண்டும். அதே போல ஒரு சில நேரங்களில் கோடை காலங்களில் பொதுமக்கள் பயன்பாட்டிற்காக வீதிகளிலோ இன்ன பிற இடங்களிலோ தண்ணீரை பொதுவாக வைத்திருப்பார்கள். எதற்காக என்று சொன்னால், கோடை காலங்களில் வரக்கூடிய பொதுமக்கள் அதை கொண்டு பயனடைந்து கொள்ளட்டும் என்பதற்காக. அப்படி இருக்கக்கூடிய சமயத்தில் குறிப்பாக ஆங்காங்கே தண்ணீர் பந்தல் போடப்பட்டிருக்கும் கோடை காலங்களில். அது எவருக்கு தாகம் இருக்கின்றதோ, தண்ணீரை பெறுவதற்கு யார் இயலாமல் இருக்கின்றார்களோ அவர்கள் அந்த தண்ணீரை பயன்படுத்தி கொள்ளட்டும் என்கிற எண்ணத்தில் வைக்கப்பட்டிருக்கும். அப்படி இருக்கும் பொழுது குடிப்பதற்காக வைக்கப்பட்டிருக்கின்ற அந்த தண்ணீரை நாம் எடுத்து ஒழு செய்வதற்கு பயன்படுத்துவது கூடாது. ஏனென்று சொன்னால் அந்த தண்ணீர் மக்கள் குடிப்பதற்காக மட்டுமே வைக்கப்பட்டுள்ளது. ஆனால் தண்ணீர் மிகுதியாக இருக்கின்றது, இதிலிருந்து கொஞ்சம் நமக்கு ஒழு செய்வதற்கு தேவைப்படுகிறது என்கிற பட்சத்தில் சிறிது தண்ணீரை எடுப்பதன் மூலம் பெரிய விரயம் ஆவதில்லை என்கிற பட்சத்தில் நாம் அந்த தண்ணீரை கொண்டு ஒழு செய்து கொள்ளலாம். அதுக்கு அப்படியே ஆப்போசிட்டா, ஒழு செய்வதற்காக வைக்கப்பட்டிருக்கின்ற தண்ணீரை நாம் தாகமாக இருக்கும் பொழுது அதிலிருந்து சிறிது தண்ணீரை நாம் அருந்தவும் கொள்ளலாம். அதற்கு மார்க்கத்தில் இடம் உண்டு. இதெல்லாம் தண்ணீரை எப்படி பயன்படுத்த வேண்டும் என்பதற்கான விஷயங்கள். அடுத்து, தண்ணீர் தொட்டிகளிலோ ஹவுல்களிலோ அல்லது கிணற்றிலோ தண்ணீரை ஒரு பெரிய இடத்தில் சேமித்து வைத்திருக்கும் பொழுது, உதாரணமாக டேங்குகளிலோ தண்ணீரை சேமித்து வைத்திருக்கும் பொழுது அதில் ஆடோ மாடோ நாயோ பன்றியோ மனிதனோ விழுந்து விட்டால் அந்த தண்ணீர் சுத்தமாக ஆகுமா என்கிற விஷயங்கள் சற்று சிந்தித்து பார்க்க வேண்டும். என்னன்னு சொன்னா, உதாரணமா அந்த கிணத்துலையோ தண்ணீர் தொட்டிகளிலோ செப்டி டேங்குகளிலோ அல்லது ஹவுலுகளிலோ ஆடோ மாடோ நாயோ மனுஷனோ உள்ள விழுந்து செத்துட்டாங்க, இறந்துட்டாங்க அப்படிங்கிற பட்சத்தில் அந்த தண்ணீர் முழுவதுமே நஜீஸாக ஆகிவிடும். அந்த தண்ணீர் முழுவதுமாகவே அசுத்தமாக ஆகிவிடும். அப்ப மார்க்கம் சொல்லக்கூடிய விஷயம் என்னவென்று சொன்னால், முழுவதுமாக அதில் இருக்கக்கூடிய தண்ணீரை நாம் வெளியேற்ற வேண்டும். முழுவதுமாக அந்த தண்ணீரை வெளியேற்றிவிட்டு பிறகு புது தண்ணீரை அதில் நிரப்ப வேண்டும். அப்பொழுதுதான் அந்த இடம் சுத்தமாக ஆகும். இல்லை, முழுவதுமாக அந்த தண்ணீரை எடுக்க முடியாது என்கிற பட்சத்தில், உதாரணமாக ஒரு கிணறு இருக்கின்றது, அந்த கிணற்றிலே ஆடோ மாடோ மனுஷனோ உள்ள விழுந்து இறந்து விட்டார்கள் அல்லது இறந்து போயிருச்சு அப்படின்னு சொன்னா முழு தண்ணீரை இறைக்க முடியாது. அப்படிங்கிற பட்சத்தில் குறைந்தது 200 வாளிகள் அந்த கிணற்றிலிருந்து இறைத்து நாம் வெளியே ஊற்ற வேண்டும். அப்படி இருக்கும் பட்சத்தில் தான் அந்த தண்ணீர் சுத்தமாக கருதப்படும். அந்த தண்ணீரை அப்படியே நாம் பயன்படுத்தி விட்டோம் என்று சொன்னால் அது அசுத்தமாக ஆகிவிடும். அந்த தண்ணீரை கொண்டு, அசுத்தமான தண்ணீரை கொண்டு ஒழு செய்வதோ நம்முடைய ஃபர்ல்களை நிறைவேற்றுவதோ கூடாது. பன்றியை பொறுத்தவரை கிணற்றிலோ தொட்டிகளிலோ அது விழுந்துருச்சினாலே அந்த தண்ணீர் முழுவதுமே நஜீஸ் தான். ஏன் அப்படின்னு சொன்னா, அல்லாஹ் தெளிவா குர்ஆன்ல சொல்லிட்டான், பன்றி முழுவதுமே நஜீஸ். அது உயிரோடு இருந்து அதை தொட்டிகளிலிருந்து மீட்டெடுத்ததன் பிறகு அந்த பன்றி அந்த கிணற்றில் உள்ள தண்ணீரை அருந்தாவிட்டாலும் சரி, அது முழுவதுமாகவே நஜீஸ். அது இறந்து செத்து போனாதான் இல்லை, அந்த கிணற்றில் உள்ள தண்ணீரை குடிச்சாதான் இல்லை. அந்த பன்றி அந்த தண்ணீரில் விழுந்துட்டாலே என்ன செய்யணும் அப்படின்னு சொன்னா, அந்த தண்ணீர் முழுவதுமே வெளியேற்றப்பட வேண்டும். கழிவான தண்ணீரை வெளியேற்றிவிட்டு சுத்தமான தண்ணீரை நிரப்ப வேண்டும்.
இல்லாத பட்சத்தில் குறைந்தது 200 வாளிகள் அந்த கிணற்றிலிருந்தோ அந்த தொட்டியிலிருந்தோ வெளியேற்றப்பட வேண்டும். சரி, சாணம் புழுக்கைகள் விழுந்து விட்டால் அந்த தண்ணீரை வெளியேற்ற வேண்டிய அவசியம் இல்லை. அதனுடைய நிறமோ சுவையோ மாறாத பட்சத்தில், சாணம் விட்டையாக மிதக்கின்றது, அசுத்தங்கள் தண்ணீர் முழுவதும் காணப்படுகின்றது என்கிற பட்சத்தில் அந்த அசுத்தமான சாணங்கள் இருக்கக்கூடிய இடத்தை விட்டு அகற்றிவிட்டு வேற சுத்தமான தண்ணீர் இருக்கக்கூடிய இடத்துல சென்று நம்ம ஒழு செஞ்சுக்கணும். இல்லை நம்ம அந்த கிணத்துலேருந்து இறக்கி அந்த வாளி முழுவதுமே அந்த சாணங்கள் நிரப்பப்பட்டு காணப்படுகின்றது, விட்டையாக மிதக்கின்றது என்று சொன்னால் அந்த தண்ணீரை நாம் பயன்பாட்டிற்கு வைத்து கொள்ளக்கூடாது. அடுத்தது, நாம் பயன்படுத்தக்கூடிய தண்ணீரில் இரத்தம் கலந்து விட்டாலும் அந்த தண்ணீர் என்னவாக ஆகிவிடும்? நஜீஸாக ஆகிவிடும். ஹனஃபி மதுஹபை பொறுத்தவரை அதில் ஒரு சொட்டு தண்ணீர் ரத்தம் கலந்து விட்டாலும் அந்த தண்ணீர் என்னதான்? நஜீஸ் தான். சரி, அடுத்தது, பிராணிகள் அவற்றில் விழுந்து செத்து ஊதிவிட்டால் என்ன பண்றது? அதாவது என்னன்னு சொன்னா, ஒரு பிராணி உள்ள விழுந்து ஊதி உடைந்து விட்டுச்சுன்னு சொன்னா அந்த தண்ணீர் முழுவதுமே நிவற்றப்பட வேண்டும். இல்லாத பட்சத்தில் அந்த பிராணி உளுந்தது தெரியாம நம்ம அதுல இருந்து ஒழு செஞ்சிட்டோம் அப்படின்னா ஒரு இரவு ஒரு பகலுடைய சுத்தத்தை நாம் பெற வேண்டும். அந்த பிராணி உள்ள விழுந்து ஊதி உடைஞ்சிருச்சுன்னு சொன்னா 3 இரவு 3 பகலுடைய சுத்தத்தை நாம் பெற வேண்டும். உதாரணமா என்னன்னு சொன்னா, ஒரு கிணறு இருக்கு நம்ம வீட்டில், அந்த கிணத்துல ஒரு பிராணி விழுந்துருச்சு, ஒரு ஆடு விழுந்துருச்சு. விழுந்து இறந்தது தெரியல, ஒரு நாள் தான் ஆயிருக்கு. அது தெரியாம நம்ம அந்த தண்ணீரை எடுத்து நம்ம சுத்தம் பெற்றுக்கொண்டோம், மறுநாள் தான் நமக்கு தெரிஞ்சிச்சு அப்படிங்கிற பட்சத்தில் கடந்த ஒரு நாளுடைய தொழுகையை நாம் திருப்பி நிறைவேற்ற வேண்டும். உளுந்து 3 நாள் ஆயிருச்சு, அந்த 3 நாள்ல உளுந்த பிராணி ஊதி உடஞ்சிருச்சு, ஃபுல்லாவே அந்த தண்ணி நஜீஸ் ஆயிருச்சு, அது 3 நாள் கழிச்சு தான் நமக்கு தெரிஞ்சிச்சுங்கிற பட்சத்தில் 3 பகல் 3 இரவுடைய சுத்தத்தை பெற வேண்டும். என்னன்னா 3 நாளுடைய தொழுகைகளை அமல்களை திருப்பி செய்ய வேண்டும். சரிங்களா? அப்பதான் அந்த தண்ணீர் சுத்தமாக ஆகிவிடும். சரி, இது பெரிய பெரிய பிராணிகள் வஸ்துக்கள் விழுந்தால். சிறிய பிராணிகள் சிறிய விலங்குகள் விழுந்தால் என்ன அப்படின்னா, உதாரணமா கோழியோ பூனையோ, இது ஆடு மாடை கம்பேர் பண்ணும் போது சிறிய பிராணிகள். அப்ப ஒரு கோழி உள்ள விழுந்து செத்துட்டாலும் தண்ணீர் முழுவதையும் வெளியேற்ற வேண்டுமா அப்படின்னு பார்த்தா இல்ல. ஆடோ மாடோ விழுந்துட்டா தண்ணீர் முழுவதையும் வெளியேற்ற வேண்டும். இல்லாத பட்சத்தில் குறைந்தது 200 வாளி வெளியேற்றப்பட வேண்டும். கோழியோ பூனையோ உள்ள விழுந்து இறந்துருச்சு அப்படிங்கிற பட்சத்தில் 40 வாளிகள் குறைந்தது அதிலிருந்து வெளியேற்றப்பட வேண்டும். அப்பொழுதுதான் அந்த கிணற்றில் உள்ள தண்ணீர் சுத்தமாக கருதப்படும். எலி குருவி, பூனை, அதாவது பூனைய கோழியை கம்பேர் பண்ணும் போது எலியும் குருவி இதெல்லாம் அளவில் ரொம்ப சின்னது. இந்த மாதிரியான பிராணிகள் உள்ள விழுந்து செத்துருச்சு அப்படின்னா அதிலிருந்து பாதி, குறைந்தது 20 வாளிகள் அந்த தண்ணீரிலிருந்து வெளியேற்றப்பட வேண்டும். அந்த 20 வாளிகளை வெளியேற்றதன் பிறகுதான் அந்த கிணற்றினுடைய தண்ணீர், அந்த கிணற்றினுடைய பயன்படுத்தப்படக்கூடிய வாளி, அந்த தண்ணீர் இறைப்பதற்காக பயன்படுத்தக்கூடிய கயிறு, நம்முடைய கைகள், இது எல்லாமே சுத்தமாக கருதப்படும். இல்ல விழுந்த செத்த பிராணியை சும்மா அதை மட்டும் தூக்கி போட்டுட்டு அந்த தண்ணியை திருப்பி நம்ம யூஸ் பண்ணும்போது அது முழுமையான சுத்தமான தண்ணீராக கருதப்படாது. எனவே இது போன்ற விஷயங்களில் நாம் கவனம் மேற்கொண்டு அந்த தண்ணீரினுடைய சுத்தத்தின் தன்மை எந்த வகையிலும் மாறாமல் பார்த்து கொள்ள வேண்டும். அப்பொழுதுதான் நாம் அதிலிருந்து பெறக்கூடிய சுத்தமானது முழுமையாக கருதப்படும். சரி, எது விழுந்தால் அசுத்தமாகாது? இப்போ இந்தந்த விஷயங்கள்லாம் விழுந்துட்டா தண்ணீர் அசுத்தமாயிருச்சு. அப்போ எந்த விஷயங்கள் கலந்தால் அது அசுத்தமாகாது அப்படிங்கிற பட்சத்தில் புறா இருக்கு, சிட்டுக்குருவிகள் இருக்கு. இப்போ இவற்றினுடைய எச்சங்கள் எல்லாம் பறந்து போயிட்டு இருக்கக்கூடிய சமயத்தில் அல்லது அந்த கிணத்து பக்கத்தில் உட்காரக்கூடிய சமயத்தில் அதனுடைய எச்சங்கள் ஆட்டோமேட்டிக்காக அதில் விழுகும். அப்போ புறாக்களோ குருவிகளோ உட்கார்ந்துருக்கக்கூடிய சமயத்தில் அதோடைய எச்சம் கலந்துருச்சுன்னு சும்மா சும்மா நம்ம தண்ணீர் எடுத்து வெளியேற்ற முடியாது. அப்போ மார்க்கம் சொல்லக்கூடிய விஷயம்,
புறாக்கள், சிட்டுக்குருவிகள் இது போன்ற பறவைகளுடைய எச்சங்கள் அந்த தண்ணீரில் கலக்கும் பொழுது அது நஜீஸாக ஆகாது. அந்த தண்ணீர் சுத்தமான தண்ணீர் தான். எப்பனா அது ஹவுல்கள்லையோ தண்ணீர் தொட்டிகள்லையோ கிணற்றுலையோ இது போன்ற நம்ம கொஞ்சோன்னு ஒரு ஜக்கில் தண்ணி வச்சிருக்கோம், அந்த ஜக்கில் புறா போயிருச்சு அதனால அசுத்தம்னு சொல்ல முடியாது. நம்ம வச்சிருக்கக்கூடிய தண்ணீரோட அளவே ரொம்ப கம்மியான தண்ணீர். அது போன்ற விஷயங்கள் இருக்கும் பொழுது அந்த தண்ணீரை ஊற்றிவிட்டு புது தண்ணீரை பயன்படுத்துவது என்பது ஆகச் சிறந்தது. சரி, வேற எந்தெந்த விஷயங்கள் கலந்தால் தண்ணீர் அசுத்தமாகாது? அதாவது நீர்வாழ் உயிரினங்கள், கிணறு இருக்குன்னு சொன்னா அதுல ஆட்டோமேட்டிக்கா மீன்கள் இருக்கும், தவளைகள் இருக்கும். அப்ப அந்த தண்ணீரிலே வாழக்கூடிய மீன்கள் இறந்து போக வாய்ப்பு இருக்கிறது, தவளைகள் இறந்து போக வாய்ப்பு இருக்கிறது என்கிற பட்சத்தில் அவை இறந்து போனால் அந்த தண்ணீர் சுத்தமான தண்ணீர் தான், அது அசுத்தமாக கருதப்படாது. ஏன்னு சொன்னா குறிப்பா மீன்களுக்கு தவளைகளுக்கெல்லாம் குளிர் ரத்தம் என்று அழைக்கப்படும். அதாவது இரத்த ஓட்டம் ரொம்ப கம்மியா இருக்கும். மீன்கள் தவளைகளுடைய உடம்புல இரத்த ஓட்டம் ரொம்ப கம்மியா இருக்கும், அதனால பெரிய இம்பாக்ட் ஆகாது. இன்னொன்று, அது நீர்வாழ் உயிரினங்கள், நீரிலே வாழக்கூடிய உயிரினங்கள், அதனால அது செத்தாலும் அந்த தண்ணீர் சுத்தமான தண்ணீராக தான் கருதப்படும். அது கிணறாக இருக்கும் பட்சத்தில் அல்லது நாம் மேற்கூறியபடி ஒரு பெரிய அளவிலான தொட்டியாக இருக்கும் பட்சத்தில். அடுத்தது ஈ, எறும்பு, கொசு அல்லது தேல் இது போன்ற சின்ன சின்ன பூச்சிகள் இதெல்லாம் செத்து கடந்தாலும் உயிரோட கடந்தாலும் அந்த தண்ணீர் அசுத்தமானதாக கருதப்படாது. அந்த தண்ணீர் சுத்தமான தண்ணீர் தான், நாம் அதை கொண்டு சுத்தம் பெற்று கொள்ளலாம். சரிங்களா? இன்னொன்று என்ன விஷயம் அசுத்தமா ஆகாது அப்படின்னு சொன்னா, உதாரணமா ஒரு கிணத்துல ஹலாலான பிராணிகள் உயிரோடு இருக்கக்கூடிய நிலைமையில அதுல விழுந்துருச்சு தவறி. உதாரணமா கிணத்துல ஒரு ஆடோ மாடோ தவறி விழுந்துருச்சு. அதை காப்பாற்ற விதமாக அதை காப்பாற்ற கொள்ளக்கூடிய நபரும் சுத்தமான நிலையில தான் அந்த தண்ணிக்குள்ள இறங்கினாரு. அந்த தண்ணியில இறங்கி அந்த ஆடையோ மாடையோ மீட்டை எடுத்துட்டாரு அப்படிங்கிற பட்சத்துல அந்த தண்ணீரை நாம் வெளியேற்ற வேண்டிய அவசியமும் இல்லை, அந்த தண்ணீர் அசுத்தமானதும் அல்ல, அந்த தண்ணீர் சுத்தமானது தான். அதை உயிரோடு மீட்கும் பொருட்டு உள்ள விழுந்து இறந்துருச்சுன்னா நம்ம மேல உள்ளபடி பார்த்தோம். அதை அந்த ஆடு மாடுங்கிறது நம்ம ஹலாலான பிராணிகள். இன்னும் சொல்ல போனா அதை மீட்கக்கூடிய நபர் சுத்தமான முறையில் இருக்க வேண்டும். அவர் ஜுனுபாலியா இருந்தாருன்னு சொன்னா அந்த தண்ணீர் ஜுனுபு கலந்த தண்ணியாயிரும். அதுல குறிப்பிட்ட சதவீதத்தை நம்ம என்ன செய்யணும்? வெளியேற்றி ஆக வேண்டும். சரி, வேட்டை பறவைகள், கோவேரி கழுதை இது போன்ற விஷயங்கள்லாம் உயிரோட தண்ணியில உளுந்து மீண்டு வந்துருச்சு அப்படிங்கிற பட்சத்திலையும் அந்த தண்ணீர் என்ன ஆகாது? அசுத்தமாக கருதப்படாது. அந்த தண்ணீர் சுத்தமான தண்ணீர் தான். அப்ப தொட்டிகளில் நாம் பயன்படுத்தக்கூடிய தண்ணீர் திறந்த வெளியில் இருக்கும் பொழுது இது போன்ற விஷயங்கள் எல்லாம் கலந்தால், இந்தந்த விஷயங்கள் கலந்தால் சுத்தமாக ஆகாது, இந்தந்த விஷயங்கள் எல்லாம் கலந்தால் அந்த தண்ணீர் அசுத்தமாக ஆகிவிடும். அசுத்தமாக ஆகும் பொருட்டு குறிப்பிட்ட சதவீத தண்ணீரை நாம் வெளியேற்றிவிட்டு பிறகு புது தண்ணீரை கொண்டுதான் அதில் சுத்தம் பெற்று கொள்ள வேண்டும். அடுத்தது, செத்துவிட்ட பிராணி கிடக்கும் தண்ணீரை ஒழு செய்தால், அதுதான் நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னா, அந்த அந்த உள்ள விழுந்து செத்துருச்சு அப்படின்னு சொன்னா 3 நாள் கழிச்சு தான் நமக்கு அந்த விஷயம் தெரியுதுங்கிற பட்சத்தில் நம்ம 3 நாளோட தொழுகையை அமல்களை திருப்பி செய்ய வேண்டும். 1 நாள் ஆயிடுச்சு ஊதலாம் இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் 1 நாள் கழிச்சு தான் நமக்கு தெரிஞ்சிச்சுங்கிற பட்சத்தில் 1 நாளுடைய தொழுகையை நாம் திருப்பி தொழுக வேண்டும். இவ்வளவுதான் பாத்திரங்களின் சட்டங்கள். அப்ப நாம் சுத்தம் பெறுவதற்காக வைத்திருக்கக்கூடிய தண்ணீர் மட்டும் சுத்தமாக இருந்தால் போதாது, அந்த தண்ணீரை பயன்படுத்துவதற்காக வைக்கப்பட்டிருக்கின்ற, சேமிப்பதற்காக வைக்கப்பட்டிருக்கின்ற பாத்திரங்களும் சுத்தமாக இருக்க வேண்டும். அதனுடைய விஷயங்களை எல்லாம் நாம் பார்த்து விட்டோம். அடுத்தது என்னன்னு சொன்னா, சிறுநீர் கழித்த பின் எப்படி துப்புரவு செய்வது, சிறுநீர் கழித்ததற்கு பிறகு நாம் எப்படி அதிலிருந்து சுத்தம் பெற்றுக்கொள்வது என்கிற விஷயங்களை எல்லாம் நாம் காண இருக்கின்றோம். உதாரணமா நம்ம உடம்புல இருந்து சிறு தொடக்கோ பெருத்தொடக்கோ, அதாவது நம்முடைய உடல்களிலிருந்து சிறுநீர் வெளியாகி விட்டது என்று சொன்னால், நஜீஸ் வெளியாகிருச்சுன்னு சொன்னா, அது வெளியான பிறகு அதை தண்ணீரை கொண்டோ அல்லது டேலா கட்டியை கொண்டோ நாம் சுத்தம் பெற்று கொள்ளக்கூடியது என்பது
மார்க்கத்தை பொறுத்தவரை ஒவ்வொரு முஸ்லிமின் மீதும் கட்டாய கடமையாகும். அதிலிருந்து சுத்தம் பெறாதவரை நாம் எந்த விதமான அமல்களையும் செய்ய முடியாது. அதனால தான் நம்ம தொழுகிறோமோ தொழுகலையோ, நம்ம சிறுநீர் கழிக்க போயிட்டோம், யூரின் பாஸ் பண்ண போயிட்டோம் அப்படின்னு சொன்னால் கண்டிப்பான முறையில் என்ன செய்யணும், நம்ம அந்த இடத்த நல்ல முறையில் சுத்தம் செஞ்சிடணும். தண்ணீரை கொண்டோ அல்லது டேலா கட்டியை மோதோ அல்லது இரண்டை கொண்டு சுத்தம் செய்வது ஆகச் சிறந்தது. இவற்றை கொண்டு சுத்தம் பெற்று கொள்ள வேண்டும். இன்னும் குறிப்பாக கபரில் இருக்கக்கூடிய வேதனைகளில் மிகப்பெரிய வேதனை எதுக்குன்னு சொன்னால், எந்த ஒரு மனிதர் சிறுநீர் கழித்து விட்டு சுத்தம் செய்யலையோ அவருக்கு தான் கபரில் மிகப்பெரிய வேதனை உண்டு என்பதாக ஹதீஸ்கள் எல்லாம் காண கிடைக்கின்றது. அந்த அசுத்தம் துவாரத்தை விட்டு வெளியேறிவிட்டால், அதாவது சுத்தம் பெற்றுட்டோம், பெற்றதுக்கப்புறம் அந்த அசுத்தத்தின் அளவு ஒரு திர்ஹம் அளவுக்கு இருக்குதுன்னு சொன்னால் அதை அந்த இடத்தை சுத்தம் படுத்துவது என்பது வாஜிப். ஒரு திர்ஹம் அளவை விட அதிகமாக ஆகிவிட்டது என்று சொன்னால் அதனை விட்டும் சுத்தம் பெற்றுக்கொள்வது என்பது ஃபர்ல். இப்போ இந்த திர்ஹமுடைய அளவுகளுக்கு மார்க்க அறிஞர்கள்ட்ட நிறைய கருத்து வேறுபாடுகள் இருக்கு. இப்போ இந்த திர்ஹத்துடைய அளவை நம்ம எப்படி கணக்கு செய்யணும் அப்படின்னா, நம்முடைய நஜீஸுடைய தன்மை கெட்டியாக இருக்கும் பொருட்டு அது ஒரு 50 பைசா நாணயத்தின் அளவுக்கு அதை நம்ம கணக்கில் எடுத்துக்கணும். நம்முடைய நஜீஸுடைய அளவு இலகுவான தன்மையில் இருக்கும் பொருட்டு அதை நம்ம எப்படி எடுத்துக்கணும்னு சொன்னால், நம்மளுடைய உள்ளங்கை அளவு அந்த அளவுக்கு நஜீஸ் இருந்தால் அதை நம்ம அந்த இடத்த கம்ப்ளீட்டாக கழுவுறதுங்கிறது என்னது, கட்டாய கடமை, ஃபர்ல் ஆகும். சரிங்களா? சரி, இப்போ தண்ணீரை கொண்டோ டேலாவை கொண்டோ நம்மளுடைய சிறுநீரை சுத்தம் பெற்றுக்கொள்ளலாம். ஆனால் எது சிறந்தது அப்படிங்கிற பட்சத்தில் டேலா கட்டியை கொண்டு சுத்தம் செய்வது என்பது சுன்னத்து. ஏன்னா ஆரம்ப காலகட்டத்தில் தண்ணீர் எங்கே இப்போ நமக்கு கிடைக்கிற மாதிரி ஆரம்ப காலகட்டங்களில் எங்கேயும் கிடைக்காது. அப்போ டேலா கட்டிங்கிறது தண்ணீரை உறிஞ்சக்கூடிய வஸ்துக்கள் எல்லாத்துக்குமே டேலா கட்டின்னு சொல்லுவாங்க. அப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதை கொண்டு சுத்தம் பெற்றிருக்கிறார்கள். எனவே அதன் அடிப்படையில் அந்த டேலா கட்டியை கொண்டு சுத்தம் பெற்றுக்கொள்வது என்பது சுன்னத்து. தண்ணீரை கொண்டு சுத்தம் பெற்றுக்கொள்வது என்பது சிறந்தது. ஒருவேளை டேலா கட்டியும் இருக்கு, அந்த தண்ணீரை உறிஞ்சி எடுக்கக்கூடிய வஸ்துக்களும் இருக்கு, தண்ணீரும் இருக்கு, அப்படிங்கிற பட்சத்தில் ரெண்டை கொண்டும் சுத்தம் செய்வது என்பது மிக மிக நல்லது. மார்க்கம் சொல்லக்கூடிய விஷயம். அதாவது மார்க்கத்தை பொறுத்த வரைக்கும் நம்ம எந்த அளவிற்கு சுத்தத்தில் பேணிக்கையாக இருப்போமோ அந்த அளவுக்கு மார்க்கம் அதை நமக்கு அதனுடைய நன்மைகளை அதிகப்படுத்தி கொண்டே இருக்கும். அல்லாஹ்விடத்தில் அது ஒரு பிரியமான அமலாக கருதப்படும். சுத்தம் பெறுவதற்காக நம்ம அடுத்தடுத்த ஸ்டெப்பை கையாளுறதுல நம்ம குறைஞ்சு போறதில்ல. இன்னும் சொல்ல போனால் நாம் நம்மை உறுதிப்படுத்தி கொள்வதற்கு அது இலகுவாக அமையும். சரி, துப்புரவு செய்யும் பொழுது அவுரத்தை காட்டக்கூடாது. அதாவது மற்றவங்க பார்க்குற விதமாக நம்முடைய அவுரத்துகளை, நம்முடைய மர்மஸ்தானங்களை மற்றவங்களுக்கு காட்டி நம்முடைய சுத்தம் பெற்றுக்கொள்ளக்கூடாது. முடிந்தளவு நம்முடைய மர்மஸ்தானங்களை விட்டு மற்றவங்களுடைய பார்வைகளை விட்டும் நாம் நம்மை அகற்றிக்கொள்ள வேண்டும். யார் கண்ணிலும் நம்முடைய மர்ம உறுப்புகள் பட்டுவிடக்கூடாது. மார்க்கம் அந்த அளவிற்கு பேணிக்கையாக இருக்க வலியுறுத்துகின்றது. சரி, டேலா பிடிக்கக்கூடாத வஸ்துக்கள் என்னென்ன அப்படின்னு சொன்னால், டேலான உடனே நம்ம கையில் கிடைக்கிற எல்லாத்தையும் தூக்கி அதை வச்சு நம்ம சுத்தம் பெற்றுக்கொள்ள முடியாது. அப்போ அதில் ஒரு சில விஷயங்களை நம்ம பயன்படுத்தக்கூடாது அப்படின்னு சொல்லி மார்க்கம் நமக்கு வரையறை சொல்லுது. என்னென்ன விஷயங்கள்? குறிப்பாக ஆரம்ப காலகட்டத்தில் எலும்புலாம் கிடக்கும், அங்கங்கே செத்த பிராணிகளுடைய எலும்புகள், அதை எடுத்துலாம் சுத்தம் செய்வாங்க. ஆனால் அது தண்ணீரை உறிஞ்சாது. அப்போ அந்த எலும்பை கொண்டு சுத்தம் செய்கிறது கூடாது. மக்கள் அருந்தக்கூடிய உணவு வஸ்துக்களை கொண்டு நம்முடைய மர்ம உறுப்புகளை சிறுநீர் கழித்த பிறகு சுத்தம் செய்யக்கூடாது. ஆடு மாடு இவைகள் உட்கொள்ளக்கூடிய உணவு முறைகள், உதாரணமாக இந்த புண்ணாக்கு தவிடுலாம் ஆடு மாடு சாப்பிடும், அது சும்மா கிடக்குதுன்னு சொல்லி அதை வச்சு நம்ம என்ன செய்யக்கூடாது, நம்ம சுத்தம் செய்யக்கூடாது. அதே மாதிரி சுட்ட செங்கல், அந்த செங்கல் சுட்ட நிலைமையில் இருக்கும்போது அது தண்ணீரை உறிஞ்சாது, அப்சர்வ் பண்ணாது. அப்போ அந்த செங்கலை வச்சு நம்ம என்ன செய்யக்கூடாது, சுத்தம் செய்யக்கூடாது. அதே மாதிரி அடுப்பு கறி, கண்ணாடி துண்டு, இது விலையுயர்ந்த துணிமணிகள், இந்த விஷயங்களை வைத்தெல்லாம் நாம் என்ன செய்யக்கூடாது, சுத்தம் பெற்றுக்கொள்ளக்கூடாது. இதை கொண்டு சுத்தம் செய்வதென்பது மக்ரூஹ் தஹரீமாக கருதப்படும், அதாவது வெறுக்கப்பட்ட செயலாக கருதப்படும்.
சரி, கழிவறைக்குள்ள நுழையிறோம் நம்ம. அப்போ அதில் பேண வேண்டிய ஒழுக்கங்கள் நிறைய இருக்குது. நம்ம எடுத்தோம் கவுத்தோம் நம்ம அவசரமாக வருது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சும்மா அப்படியே பப்பரப்பான போய் பாத்ரூம்லேயோ டாய்லெட்டுகளிலோ போய் உட்கார்ந்துடக்கூடாது. மார்க்கம் எல்லா விஷயங்களிலுமே நமக்கு ஒழுக்கத்தை போதிக்கின்றது. அப்போ கழிவறைக்கு நுழைவதற்கு முன்னால் கழிவறைக்குள் நுழைந்ததன் பிறகு பேண வேண்டிய ஒழுக்கங்கள் என்னென்ன அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். அப்போ ஒரு மனுஷன் பாத்ரூம் போகிறதுக்காக, டாய்லெட் போகிறதுக்காக, சிறுநீர் கழிக்கிறதுக்காக நம்ம அவர் ரெஸ்ட் ரூம்குள்ளே போகிறார் அப்படின்னு சொன்னால், போகிறதுக்கு முன்னாடி என்ன செய்யணும்? இந்த துவாவை கண்டிப்பான முறையில் ஓதிட்டு அதுக்கப்புறம் தான் அவர் உள்ளே போகணும். என்ன துவா இது? நாம் எல்லாம் சிறு வயதிலிருந்தே மனனம் செய்திருப்போம். பிஸ்மில்லாஹி அல்லாஹும்ம இன்னி அஊது பிக மினல் ஹுபுஸி வல் ஹபாயிஸ். யா அல்லாஹ், உன்னிடம் நான் பாதுகாவல் தேடுகின்றேன். எதை விட்டும்? ஆண் பெண் கெட்ட ஜின் சைத்தான்களுடைய தீங்குகளை விட்டும் நான் உன்னிடத்துல பாதுகாப்பு தேடுறேன். ஏன் அப்படின்னு சொன்னா, மலக்குமார்கள் நுழையாத இடம் கழிவறை. ஒரு மனிதன் தனிமையை விரும்பும் பொழுது மற்ற எல்லா இடத்துலையும் அவனை கண்காணிச்சிடலாம், ஒரு இடத்துல மட்டும் அவனை கண்காணிக்க முடியாது. எந்த இடத்துல? பாத்ரூம்குள்ள. அப்ப அந்த பாத்ரூம்குள்ள, கழிவறைக்குள்ள தான் என்ன தப்புகள் வேணாலும் நடக்கும். அல்லது அது யார் இருக்கக்கூடிய இடம்னா ஷைத்தான்கள் ஜின்கள் தங்கக்கூடிய இடம். அப்ப அதுங்களுடைய இருப்பிடத்துல நம்ம போய் நம்மளுடைய தேவைகளை கழிக்கும் பொழுது அதனுடைய தீங்குகளுக்கு நாம் ஆளாக நேரிடும். அந்த தீங்குகளை விட்டு பாதுகாப்பு பெறுவதை பொருட்டுதான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு இந்த அழகான துவாவை கற்றுத்தந்திருக்கின்றார்கள். பிஸ்மில்லாஹி அல்லாஹும்ம இன்னி அஊது பிக மினல் ஹுபுஸி வல் ஹபாயிஸ். அல்லாஹ்வை கொண்டு ஆரம்பம் செய்கின்றேன். யா அல்லாஹ், உன்னிடம் நான் பாதுகாவல் தேடுகின்றேன், இந்த கழிவறையில் இருக்கக்கூடிய ஆண் பெண் கெட்ட ஜின் சைத்தான்களுடைய தீங்குகளை விட்டும் உன்னிடத்தில் நான் பாதுகாவல் தேடுகின்றேன் என்பதாக துவாவை ஓதிவிட்டு இடது காலை வைத்து தான் நம்ம உள்ள போகணும். அதுக்கு முன்னாடி நம்ம கால்கள் என்ன அணிஞ்சிருக்கணும்? செருப்பு அணிஞ்சிருக்கணும். ஏன்னா அது நஜீஸான இடம். அந்த நஜீஸான இடத்துக்கு உள்ள போகும்போது நம்ம மற்ற விஷயங்களை நம்ம சுத்தப்படுத்தினாலும் நம்மளுடைய காலை சரியான முறையில் சுத்தப்படுத்தலை அப்படின்னா அந்த நஜீஸ் நம்ம மேலே படுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அப்போ நம்ம என்ன செய்யணும்? கண்டிப்பான முறையில் நம்ம செருப்பு அணிஞ்சிருக்கணும். அதே மாதிரி நம்முடைய தலையை கவர் பண்ணியிருக்கணும், தொப்பி போட்டிருக்கணும், அல்லது ஏதோ ஒரு துணியை வச்சு நம்ம தலையை கவர் பண்ணியிருக்கணும். இந்த துவாவை ஓதிட்டு இடது காலை வச்சு தான் நம்ம உள்ளே போகணும். சரிங்களா? சரி, தேவையை நிறைவேற்றுவது மற்றும் அதன் ஒழுக்கங்கள். தேவையை நிறைவேற்றுறது அப்படின்னு சொன்னால் யூரின் பாஸ் பண்ணுறதோ அல்லது நம்ம நம்மளுடைய அசுத்தங்களை வெளியேற்றுவதற்கு தான் தேவையை நிறைவேற்றுவது. அப்போ இது என்னன்னு சொல்லுவாங்க? இஸ்திஞ்சாம்பாங்க, இஸ்திஜ்மார் அப்படிம்பாங்க. இஸ்திஞ்சா அப்படிங்கிறது என்னன்னு சொன்னால், தண்ணீரை கொண்டு நாம் சுத்தம் பெறுவதற்கு, சுத்தம் பெற்றுக்கொள்வதற்கு இஸ்திஞ்சா என்று அழைக்கப்படும். இஸ்திஜ்மார் அப்படிங்கிறது என்னன்னு சொன்னால், கற்களால் சுத்தம் செய்யக்கூடிய முறைக்கு இஸ்திஜ்மார் என்று அழைக்கப்படும். ஒரு ஹதீஸ்ல காணப்படுது, ஆயிஷா ரதியல்லாஹு அன்ஹா அன்ன ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ஆயிஷா ரதியல்லாஹு அன்ஹா அவங்க அறிவிக்கிறாங்க, கால நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகிறார்கள், இதா ذهب احدكم الى الغائط فليذهب معه بثلاثه احجار. அதாவது உங்களில் யாராச்சும் உங்களுடைய தேவைகளை நிறைவேற்றுவதற்காக நீங்க பைத்துல் ஹலாவுக்கு போறீங்க, கழிவறைக்குள்ள போறீங்க அப்படின்னு சொன்னா, அவர்கள் தன்னோடு எதை சுமந்து கொண்டு செல்லட்டும்? 3 கற்களை சுமந்து கொண்டு செல்லட்டும். அது எதுக்கு ஒப்பாகும் அப்படின்னு சொன்னா, இஸ்ததீபு பிஹின்ன ஃபஇன்னஹா தஜ்ஸி அன்ஹு. அவர்கள் தண்ணீர் இல்லாத பட்சத்தில் அந்த தண்ணீரை கொண்டு சுத்தம் பெறுவதற்கு இந்த 3 கற்கள் என்பது போதுமானது. தண்ணீர் இல்லாத பட்சத்தில் இந்த 3 கற்களை வச்சு சுத்தம் பெற்றுக்கொள்வது என்பது போதுமானது. அப்ப தண்ணீர் இல்லாத இடங்கள்ல நம்ம என்ன செய்யணும்? நம்ம பைத்துல் ஹலாக்கு நம்முடைய தேவைகளை நிறைவேற்றுவதற்காக போகும் பொழுது 3 கற்களை சுமந்து கொண்டு கையில் எடுத்துக்கொண்டு போகணும் அப்படிங்கிறது இந்த ஹதீஸ்ல இருந்து நமக்கு உறுதியாகுது. சரி, அடுத்த ஹதீஸ்ல அன் அபி அய்யூப் அல் அன்சாரி ரதியல்லாஹு அன்ஹு அன்ன நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கால். அபி அய்யூப் அன்சாரி ரதியல்லாஹு அன்ஹு அவங்க அறிவிக்கிறாங்க, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அறிவிக்கிறார்கள், கால இதா அதைத்துமுல் காயித் ஃபலா தஸ்தக்பிலு அல் கிபிலா. அதாவது உங்களில் யாராச்சும் தேவையை நிறைவேற்றுவதற்காக நீங்க பைத்துல் ஹலாவுக்கு நீங்க உள்ள போறீங்க அப்படின்னு சொன்னா, ஃபலா தஸ்தக்பிலு அல் கிபிலா,
கிப்லாவை முன்னோக்கியவர்களாக நீங்கள் இருக்க வேண்டாம், அமர வேண்டாம். வலா தஸ்தபிரூஹ, அதை பின்னோக்கியவர்களாகவும் இருக்க வேண்டாம். ஏன்னா நம்ம கிப்லாங்கிறது நம்ம முன்னோக்கி தொழுகக்கூடிய இடம். அப்ப அந்த முன்னோக்கும் விதமாக நம்முடைய முன் துவாரங்களோ பின் துவாரங்களோ அமையக்கூடாது என்பது இந்த ஹதீஸின் வழியாக நமக்கு உறுதியாகிறது. அதை கூறிவிட்டு பிறகு கூறினார்கள், ஒலாக்கின் ஷர்ரிகு அவ் கர்ரிபு, அதாவது ஷர்ரிகு அப்படின்னா மஷ்ரிக் மக்ரிப், கிழக்கிலோ மேற்கிலோ உங்களுடைய திசைகளை நீங்கள் அமைத்துக் கொள்ளுங்கள் என்பதாக இந்த ஹதீஸ் கூறப்படுது. கால அபு அய்யூப் கத்திம்னா அஷாம ஃபவஜதனா மராஹீத், அதாவது நாங்கள் ஷாம் தேசத்தை அடையும் பொழுது அங்கே இருக்கக்கூடிய கழிவறைகள்லாம் கிப்லாவை முன்னோக்கிய விதம்தான் அமைந்தது. அதனால வேற வழி இல்லை, அந்த இடத்துல நாங்கள் உள்ளே போயிட்டு எங்களுடைய திசைகளை நாங்கள் மாற்றிக்கொண்டோம். பிறகு அதற்காக வயஸ்தக்ஃபிருல்லாஹ தஆலா, அதற்காக நாங்கள் பாவ மன்னிப்பும் தேடினோம் என்பதாக இந்த ஹதீஸ்ல காணப்படுது. இன்னொரு குறிப்பு என்னன்னு சொன்னா, இது மதீனாவை நோக்கி சொல்லக்கூடிய ஹதீஸ். அப்ப நம்மளை பொறுத்த வரைக்கும் மேற்கு திசை தான் கிப்லா. அப்ப அப்படிங்கிற பட்சத்தில் மேற்கிலோ கிழக்கிலோ நம்முடைய கழிவறைகளை நாம் அமைத்து கொள்ளக்கூடாது. அதாவது கிப்லாவை முன்னோக்கும் விதமாகவோ கிப்லாவை பின்னோக்கும் விதமாகவோ நாம் கழிவறைக்குள் சென்று அமர்ந்து கொள்ளக்கூடாது. ஒருவேளை கழிவறைகள் அப்படி அமைய பெற்றிருக்கிறது என்று சொன்னால் முடிந்த அளவு நம்முடைய திசைகளை திருப்பி அமைத்து கொள்ள வேண்டும். இல்லாத பட்சத்தில் தடுப்புகள் இருக்கும் பொருட்டு பரவாயில்லை என்று ஒரு சில அறிஞர்களும் கூறுகிறார்கள். தடுப்பு இருக்கு, டைரக்டா நம்ம கிப்லாவை நோக்கி நம்முடைய கழிவறைகள் இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் பிரச்சனை இல்லை. ஆனாலும் கூட நம்முடைய திசைகளை மாற்றிக்கொள்வது என்பது ஆக சிறந்தது என்பதாக அறிஞர் பெருமக்கள் நமக்கு விளக்கம் தருகின்றார்கள். அடுத்தது கழிவறையின் ஒழுக்கங்கள். கழிவறையில் என்னென்ன ஒழுக்கங்களை பேணும் அப்படிங்கிற பட்சத்தில் ஒரு ஹதீஸ்ல அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள், அன் அலியின் ரலியல்லாஹு அன்ஹு கால கால ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சித்ர மா பைனல் ஜின்னி வ ஔராத் பனி ஆதம் இதா தஹலல் கனீஃப மை யகூல பிஸ்மில்லா. அதாவது ஒரு மனுஷன் பைத்துல் ஹலாக்கு உள்ள போயிட்டார் அப்படின்னு சொன்னா, அதாவது ஜின்களுக்கும் மனிதர்களுடைய மர்மஸ்தானங்களுக்கும் இடையில் உள்ள திரையாக செயல்படுவது என்பது என்னன்னு சொன்னா நாம் கூறக்கூடிய பிஸ்மில்லா. கழிவறைக்கு போறதுக்கு முன்னாடி நம்ம பிஸ்மில்லாஹி அல்லாஹும்ம இன்னி அஊது பிகா மினல் ஹுபுஸி வல் ஹபாயிஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய துவா எதுக்கு திரையா அமைதுன்னு சொன்னா, கழிவறையை அடைந்ததன் பிறகு அங்கு இருக்கக்கூடிய கெட்ட ஜின்களுக்குமோ ஷைத்தான்களுக்கும் நம்முடைய மனிதர்களுடைய ஆதமின் மகன்களுடைய மர்மஸ்தானங்களுக்கும் இடையில் திரையாக இருப்பதென்பது அந்த மனிதன் கூறக்கூடிய பிஸ்மில்லா என்பதாக இந்த ஹதீஸில் காணப்படுகின்றது. இன்னொரு ஹதீஸ் பாருங்க, அதே மாதிரி பைத்துல் ஹலா விட்டு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வெளிவந்தவுடன் குஃப்ரானக என்பதாக துவாவை ஓதுவார்கள். இதை யார் அறிவிக்கிறான்னு சொன்னா ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவங்க அறிவிக்கிறாங்க. அதாவது அன் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா காலத் கான நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதா ஹரஜ மினல் ஹலாஇ கால குஃப்ரானக. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கழிவறையை விட்டு வெளியே வந்த பிறகு அவர்கள் குஃப்ரானக என்ற வார்த்தையை கூறக்கூடியவர்களாக இருப்பார்கள். யா அல்லாஹ், என்ன எந்த விதமான கெட்ட விஷயங்களிலிருந்தும் என்னை பாதுகாத்ததுக்கு உனக்கே எல்லா புகழும் நன்றியும் அப்படிங்கிற ஒரு நன்றியை இறைவனுக்கு செலுத்தியவர்களாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இருப்பார்கள். இன்னொரு ஹதீஸ் அன் ஜாபிர் ரலியல்லாஹு அன்ஹு கால ஹர்ஜனா மஅ ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அதாவது மற்றவர்களுடைய கண்களுக்கு புலப்படாமல் நாம் இருக்க வேண்டும் என்பதற்கான ஹதீஸ். என்னன்னா, மஅ ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நாங்கள் ஒரு முறை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வெளியே கிளம்பினோம். வெளியே கிளம்ப ஃபி சஃபரின், சஃபரில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு நாங்கள் வெளியில் போனோம். வெளியே போகக்கூடிய சமயத்தில் வகான ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் லா யத்தியல் பராஸ ஹத்தா யதகய்யப ஃபலா யுரா. அந்த சமயத்தில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க தேவையை நிறைவேற்றுவதற்காக சென்றார்கள். எந்த அளவிற்கு சென்றார்கள் என்று சொன்னால், எங்களை விட்டு தூரமாக மறைவான இடத்திற்கு சென்றார்கள். எங்களை விட்டும் காணா போகும் அளவிற்கு அவர்கள் எங்களை விட்டு தூரமாக சென்றவர்களாக இருந்தார்கள். நாங்கள் எங்கே தேடி பார்த்தாலும் அவங்கள பார்க்க முடியல. அந்த அளவிற்கு தூரமாக போய் மறைவான இடத்தை அடைஞ்சதுக்கு அப்புறம் தான் தன்னுடைய தேவையை நிறைவேற்றினார்கள். அப்போ நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா,
நம்முடைய தேவைகளை நிறைவேற்றும் பொழுது மற்றவர்களுடைய கண்களிலிருந்து புலப்படாமல் அப்புறப்பட்டு தூரமாக செல்ல வேண்டும். யாரும் நம்முடைய மர்ம உறுப்புகளை பார்த்துவிடக்கூடாது. அதே போல கழிவறைக்கு செல்லும் பொழுது அழகான துவாவை ஓத வேண்டும். இடது காலை வைத்து உள்ளே செல்ல வேண்டும். வெளியில் வந்த பிறகு வலது காலை வைத்து வெளியில வந்துட்டு குஃப்ரானக அல்ஹம்துலில்லாஹில்லதி அத்ஹப அன்னியல் அதா வ ஆஃபானி என்கிற துவாவை ஓத வேண்டும். உள்ளே பேணக்கூடிய ஒழுக்கங்கள், உள்ளே என்ன செய்யக்கூடாது, உள்ளே உட்கார்ந்துட்டு யாராச்சும் கடந்து போகிறாங்க அப்படிங்கிற பட்சத்தில் சலாம் சொல்லக்கூடாது. ஒரு முறை ஒரு சஹாபி பைத்துல் ஹலாலா உட்கார்ந்துருக்காங்க, தேவையை நிறைவேற்றி கொண்டிருக்கக்கூடிய சமயத்தில் அவங்களை கடந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க போகிறாங்க. அவங்கள பார்த்த உடனே உள்ளே உட்கார்ந்துக்கிட்டே அஸ்ஸலாமு அலைக்கும் யா ரசூலுல்லாஹ்ங்கறாங்க. ஆனால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதை வந்து புறக்கணிச்சிட்டாங்க. அதுக்கு பதில் சொல்லலை. அப்படின்னா என்ன, உள்ள உட்கார்ந்துக்கிட்டு சலாம் சொல்வதோ, உள்ள உட்கார்ந்து கொண்டு பேசுவதோ அல்லது திக்ர் திலாவத்துகள் கழிவறைக்குள்ள உட்கார்ந்துட்டு செய்யக்கூடாது. மற்ற எந்த விதமான கெட்ட விஷயங்களும் செய்யக்கூடாது. பிறகு வெளியிலிருந்து பேசக்கூடிய ஆட்களுக்கும் நம்ம வந்து பதில் சொல்லக்கூடாது. அல்லது அரபு எழுத்துக்கள், குரானை சுமந்த வார்த்தைகள் அல்லது திக்ரு பொறிக்கப்பட்டக்கூடிய பொருந்திய எழுத்துக்களோ ஏடுகளோ நம்ம எதையுமே என்ன செய்யக்கூடாது, உள்ள கொண்டுட்டு போகக்கூடாது. குரானை உள்ள கொண்டுட்டு போகக்கூடாது. ஏன் அப்படின்னா அது நம்ம குரானுக்கு கொடுக்கக்கூடிய அவமரியாதையாக கருதப்படும். இவையெல்லாம் நாம் கழிவறைக்கு உள்ளே பேண வேண்டிய ஒழுக்கங்கள். தவிர்க்க வேண்டியவை என்ன அப்படின்னா, தவிர்க்க வேண்டிய விஷயங்கள் எல்லாம் என்ன அப்படின்னு சொன்னா, இது இப்போ பைத்துல் ஹலா இந்த மாதிரி கழிவறைக்குள்ள போகக்கூடிய விஷயங்கள், இதெல்லாம் இந்த ஒழுக்கங்கள் எல்லாம் பேணணும். எந்தெந்த இடத்துல சிறுநீர் கழிக்கிறதையோ தேவை நிறைவேற்றதை கழிக்க வேணும் அப்படின்னு சொன்னால், தேங்கி கிடக்கக்கூடிய தண்ணீரில் போய் நம்ம போய் என்ன செய்யக்கூடாது, ஆடு மாடோட மோசமாக போயிட்டு நம்ம அந்த இடத்துல போய் தண்ணீரை வந்து நம்ம சிறுநீரை கழிக்கக்கூடாது. ஒரு இடத்துல தண்ணீர் தேங்கி கிடக்கு அல்லது ஒரு ஏரி குளம் குட்டைகள் இது போன்ற இடங்களில் தண்ணீர் தேங்கி இருக்கு அப்படின்னா யாரும் பார்க்கலை அப்படின்னு சொன்னால் தண்ணீரோட தண்ணீராக சேர்ந்து நம்மளும் என்ன செய்யக்கூடாது, நம்மளுடைய தேவைகளை நிறைவேற்றி விடக்கூடாது. அதுபோல மக்கள் ஒதுங்கக்கூடிய இடங்கள், மக்களுக்கு நிழல் தரக்கூடிய இடங்கள், உதாரணமாக ஒரு மரத்துக்கடியில் வெயிலில் மக்கள் ஒதுங்குவாங்க, அந்த இடத்துல போய் யாரும் இல்லைன்னு சொல்லி சிறுநீர் கழிக்கக்கூடாது. வீதியினோட நடுத்தெருவில் போய் நம்ம என்ன செய்யக்கூடாது, சிறுநீர் கழிக்கக்கூடாது. மக்கள் எங்கெங்கெல்லாம் பயன்பாட்டிற்காக வைக்கப்பட்டிருக்கிற இடங்கள் இருக்கிறதோ அந்த இடங்களில் போய் நம்ம என்ன செய்யக்கூடாது, சிறுநீரை கழிக்கக்கூடாது. ஒரு ஹதீஸில் இவ்வாறாக காணப்படுது. ஜாபிர் அன்ன ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி, அதாவது ஜாபிர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அருளியதாக, நஹா அன் யுபால ஃபில் மாஇர் ராகித், அதாவது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தேங்கி கிடக்கக்கூடிய தண்ணீரில் சிறுநீர் கழிப்பதை விட்டும் எங்களை தடுத்தார்கள் என்பதாக ஹதீஸிலே காணப்படுகிறது. அதே போல இன்னொரு ஹதீஸ், இதா பால அஹதுக்கும் ஃபலா யஅஹுதன்ன ذكرஹு பியமீனி, இது முக்கியமான ஒன்று. என்னன்னா, ஒருவர் அவருடைய சிறுநீர் கழிக்கிறதுக்காக தேவையை நிறைவேற்றுவதற்காக சென்றார் அப்படின்னு சொன்னா, இதா பால அஹதுக்கும், உங்களில் யாராச்சும் சிறுநீர் கழிக்கிறதுக்காக நீங்க போறீங்கன்னா, ஃபலா யஅஹுதன்ன ذكرஹு பியமீனி, அவருடைய மர்ம உறுப்பை வலது கையால உபயோகப்படுத்தக்கூடாது. மார்க்கம் கெட்ட விஷயங்களை வலது கரத்தை கொண்டு உபயோகப்படுத்துவதை தவிர்த்திருக்கிறது. அப்ப சிறுநீர் கழிக்க சென்றாலும் கூட நம்முடைய மர்மஸ்தானங்களை மர்ம உறுப்புகளை வலது கரத்தை கொண்டு உபயோகப்படுத்துவதை விட்டும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நம்மை தடுத்திருக்கின்றார்கள். அதே போல வலா யஸ்தன்ஜா பியமீனி, அதே மாதிரி அந்த வலது கரத்தை பிடித்து கொண்டு வலது கரத்தால் மர்ம உறுப்பை பிடித்து கொண்டு சிறுநீர் கழிக்கக்கூடாது. அதே போல வலா யதனஃபஸ் ஃபில் இனாஇ, இதுக்கு அடுத்ததா என்ன சொல்றாங்கன்னா, நம்ம குடிக்கக்கூடிய தண்ணீரில் மூச்சு விடக்கூடாது அப்படிங்கிற ஒரு வார்த்தையும் இந்த ஹதீஸில் இணைந்திருக்கிறது. அப்ப சிறுநீர் கழிப்பதாக இருக்கட்டும், மற்ற எந்த விஷயங்களாக இருக்கட்டும், மர்மஸ்தானங்களுக்கு நம்முடைய வலது கரங்களை பயன்படுத்தக்கூடாது என்பது இந்த ஹதீஸின் வழியாக உறுதியாகிறது. அதே போல மேற்கூறியபடி இரண்டு சாபத்திற்குரிய விஷயங்களை விட்டும் அல்லாஹ்வை அஞ்சிக் கொள்ளுங்கள் என்பதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நம்மை எச்சரிக்கின்றார்கள். அதாவது ஒரு ஹதீஸில் இவ்வாறாக காணப்படுகிறது. யார் அறிவிக்கிறாங்க அப்படின்னு சொன்னா, அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள், அன்ன ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் قال இத்தகு அல்லஆனின்,
சாபத்திற்குரிய 2 விஷயங்களை விட்டும் நீங்கள் இறைவனை அஞ்சிக் கொள்ளுங்கள். என்ன அந்த 2 விஷயம் அப்படின்னு சொன்னா, காலு ஒமல்ல ஆனின் யா ரசூலல்லாஹ். சஹாபாக்கள்லாம் கேட்குறாங்க, அந்த 2 விஷயம் என்ன யா ரசூலல்லாஹ் அப்படின்னு கேட்கக்கூடிய சமயத்தில், கால அல்லதி யதஹல்லா ஃபி தரீகின் நாஸ் அவு ஃபி தில்லிஹிம். எவன் ஒருவன் வீதியின் நடுவில் சிறுநீர் கழிப்பானோ அல்லது மக்களுக்கு நிழல் தரக்கூடிய இடங்களில், ஒதுக்குப்புறமான இடங்களில் எவனெல்லாம் சிறுநீர் கழிப்பானோ, அந்த 2 விஷயங்கள் சாபத்திற்கு கூடிய விஷயங்கள், அந்த 2 விஷயங்களை விட்டும் நீங்கள் அஞ்சிக் கொள்ளுங்கள் என்பதாக ஒரு ஹதீஸ். அதே போல இன்னொரு ஹதீஸ், அதே மாதிரி ஃபி முஆத் இப்னு ஜபல் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள், இத்தகு அல் மலாயின ஸலாஸா. சாபம் தரக்கூடிய 3 விஷயங்களை விட்டும் நீங்கள் அல்லாஹ்வை அஞ்சிக் கொள்ளுங்கள். என்ன 3 விஷயம் அப்படின்னு சொன்னா, அல் பராசஃபில் மவாரீத், அதாவது நீர் ஓடைகளில் தேங்கி இருக்கக்கூடிய இடங்கள்ல போய் சிறுநீர் கழிக்கிறது. 2வது காரியாத்து தரீக், அதாவது பாதைகளின் நடுவில் சென்று சிறுநீர் கழிப்பது. அதாவது நிழலான இடங்கள்ல போய், மக்கள் ஒதுங்கக்கூடிய இடங்கள்ல போய் சிறுநீர் கழிக்கிறதெல்லாம் என்னன்னா இறைவனின் சாபத்திற்கு உரிய விஷயங்கள். வல்ல அல்லாஹ் நம் அனைவருக்கும் தௌஃபீக் செய்வானாக. எந்த விஷயங்களை கற்றறிந்தோமோ அதன்படி நம் வாழ்வில் அமல் செய்வதற்கும் நம்முடைய அமல்களை சுத்தப்படுத்திக் கொள்வதற்கும் வல்ல அல்லாஹ் நம் அனைவருக்கும் தௌஃபீக் செய்வானாக. சுப்ஹானல்லாஹி வபிஹம்திஹி சுப்ஹானக்கல்லாஹு வபிஹம்திக நஷ்ஹது அல்லா இலாஹ இல்லா அன்த நஸ்தக்ஃபிருக வ நதூபு இலைக். சுப்ஹான ரப்பிக ரப்பில் இஸ்ஸத்தி அம்மா யசிஃபூன் வ ஸலாமுன் அலல் முர்ஸலீன் வல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.